ஓகே, இப்போ நம்ம டிஸ்டன்ஸ் ஃபார்முலா பார்த்தோம். அதாவது ஒரு புள்ளியிலேருந்து ஒரு நேர்கோட்டுக்கு செங்குத்து டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு ஒரு ஃபார்முலா பார்த்தோம். அந்த டெரிவேஷன் கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் அது அப்ளை பண்ணும்போது ஈஸியாக தான் இருக்கும். அதனால் 2-3 ப்ராப்ளம் போட போகிறோம். இப்போது திருப்பி என்ன பண்ணோம் வந்து பார்க்கணுன்னாக்கா, ஸோ இது வரைக்கும் நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் ஒன்று. ஓகே, இது வந்து ஏஎக்ஸ் ப்ளஸ் டிஒய் ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0ன்னு இருக்குது. இங்கே x1, y1 ஒரு புள்ளி இருக்குது. ஸோ இங்கேருந்து நம்ம பர்பெண்டிகுலர் போட்டு இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ அந்த ஃபார்முலா என்ன பார்த்தோம் நம்ம? ஃபார்முலா வந்து பாயிண்ட் வந்து x1, y1. அதனால் மேலே ax1 ப்ளஸ் by1 ப்ளஸ் c பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர். அதாவது இதை நம்ம ஃபார்முலா லாஸ்ட் டைம் பார்த்தோம் இல்லையா? என்ன இருக்கிறவங்க இதை நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தோம் நம்ம. ஸோ ஈக்குவேஷனில் போய்ட்டு எக்ஸுக்கு பதிலாக x1 போட்டுக்கோங்க, ஒய்க்கு பதிலாக y1 போட்டுக்கோங்க. கீழே வந்து எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர், அது ஸ்கொயர் ரூட் எடுத்துக்கணும் இல்லையா? ஸோ இது 2 ப்ராப்ளம் போட்டு பார்க்கலாம் அதில். ஸோ இப்போ எட்டாவது ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா 3,2 என்ற புள்ளியிலிருந்து 3x + 2y + 1 = 0 என்ற நேர்கோட்டுக்கு வரையப்படும் செங்குத்து கோட்டின் நீளத்தை காண்க. ஸோ இப்போ போய் பார்த்தோம்னா ஈக்குவேஷன்னா 3x + 2y + 1 = 0 இல்லையா? ஸோ 3x + 2y + 1 = 0. அதனால் a = 3, b = 2, c = 1 இல்லையா? என்ன புள்ளி சொல்கிறாங்க? 3,2. 3,2 தான் புள்ளி. ஸோ x1 = 3, y1 = 2, right? Therefore இந்த ஃபார்முலா நேராக போட்டிங்கனாக்கா ax1 3 × 3 ப்ளஸ் by1 2 × 2 plus c is 1 by square root of 3 square plus 2 square. 3 3 9 9 4 1 by 3 square is 9, 9 plus 4 square root of 13. அதாவது 9 13 14. So 14 by square root of 13. So answer is 14 by square root of 13. யூனிட்ஸ் இல்லை அலகுன்னு போடலாம். ஓகே, ஆர் யூனிட்ஸ் போடணும். சென்டிமீட்டரோ இதோ ஒன்றும் போடாதுங்க. ஓகே, ஸோ வெரி சிம்பிள். அப்ளை பண்ணும்போது இந்த ஃபார்முலா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஃபார்முலா டெரிவேஷன் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் அப்ளை பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து ப்ராப்ளம் 9. இது ஓகே, ரைட். இன்னொரு ப்ராப்ளம் பார்க்கலாமா? இன்னொரு ப்ராப்ளம் வந்து இங்கே இருக்குது. இது 9 யூஸ் பண்ணுறோம் நம்ம. ஓகே, அடுத்த ப்ராப்ளம் வந்து இதுவும் பாருங்கள். x/3 + y/4 = 1 என்ற நேர்கோட்டிற்கு 4 அலகுகள் செங்குத்து தூரத்திலும் x அச்சின் மீது உள்ள புள்ளியை காண்க. இப்போ வந்து x அச்சுன்னு கொடுத்துருக்கிறதால y கோஆர்டினேட் வந்து 0 இல்லையா? அங்கேருந்து அண்ட் டிஸ்டன்ஸ் 4ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க? x/3 + y/4 = 1 இருக்குது. அது நம்ம ax + by + cங்கிற மாதிரி எழுதணும். ஸோ அது முதல்ல எழுதிக்கலாம் நம்ம. ப்ராப்ளம் நம்பர் என்னது? ப்ராப்ளம் நம்பர் 13. ஓகே, x/3 plus y/4 = 1. So denominator பண்ண தெரியுமா? 4x plus 3y = 1. So 4x plus 3y = 12. So 4x plus 3y minus 12 = 0. Yeah, புள்ளி வந்து x axis தான் y கோஆர்டினேட் 0 இருக்கும். ஸோ இல்லை புள்ளி வந்து x1, 0 எடுத்துக்கலாமா? x1,
0 இல்லையா? ஸோ distance equal to, so distance equal, so bigger figure பண்ண போடுவோம் நீங்கள். So d is equal to 4 into x1 plus 3 into 0 minus 12 divided by square root of 4 squared plus 3 squared இல்லையா? இப்போ ஸ்கொயர் ரூட் போடுறதால ரெண்டு ஆன்சர் வரலாம். பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா 2 ஆன்சர் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே, என்ன +2 எடுத்துக்கலாம், -2 எடுத்துக்கலாம் இல்லையா? ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா டி எவ்வளோ கொடுத்துருக்காங்க, டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கிறது வந்து 4 எலமெண்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ 4 is equal to 4x1 minus 12 by square root of 16 இல்லையா? ஸோ 4 is equal to 4x1 minus 12 square root of 25 என்ன 5 இருக்கலாம், or 4 is equal to 4x minus 12 by minus 5. So square minus 5 square root 25 தான், 5 square root 25 தான். இதே எடுத்துட்டிங்கன்னா 20 is equal to 4x1 minus 12, 4x1 is equal to 32, x1 is equal to 8. அதனால் பாயிண்ட் வந்து 8,0. ஸோ இப்படி எடுத்துட்டிங்கன்னா இதில் minus 20 is equal to 4x1 minus 12, minus 8 equal to 4x1, x1 is equal to minus 2. அதனால் புள்ளி வந்து minus 2,0. ஸோ 8,0 இருக்கலாம், minus 2,0 இருக்கலாம். ஓகே, ஸோ இந்த ரெண்டு புள்ளி தான் எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது. எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து அந்த நேர்கோட்டுக்கு டிஸ்டன்ஸ் செங்குத்து தூரம் வந்து 4. அதனால் இங்கே வந்து டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, டி கொடுத்துருக்காங்க. ஆனால் நீங்கள் y1 0ங்கிறதால, நீங்கள் y கோஆர்டினேட் 0ங்கிறதால எக்ஸ் மட்டும் கால்குலேட் பண்ணால் போதும். ஓகே, இந்த ரெண்டு ப்ராப்ளமும் உங்களுக்கு அப்ளை பண்ணும்போது ஈஸியாக தான் இருக்கும். டெரிவேஷன் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ப்ராப்ளம். ஓகே, நான் என்ன பண்ணிருக்கேன்னா, இப்போ உங்களுக்கு 14 ப்ராப்ளம் இருக்குது இல்லையா எக்ஸசைஸில், அது உங்களுக்கு எடுத்துக்காட்டு நான் வேணுங்க எடுத்துக்காட்டு போடல, ஏன்னா எடுத்துக்காட்டு நீங்கள் படிக்கணும். நீங்கள் அதுக்காக என்ன பண்ணிருக்கேன்னா, ஒவ்வொரு பயிற்சிக்கும் இந்த பாருங்கள், இது வந்து நீங்கள் போட்டுக்க பயிற்சி ப்ராப்ளமு, இது வந்து ஒர்க் நோட் எக்ஸாம்பிள்ஸ் பயிற்சி, இது வந்து கொடுத்துருக்குற எக்ஸசைஸ் இது. அதனால் 2 சேர்ந்து எவ்வளோ போடுவோம். ஒரு நிமிஷம் இருக்க பார்த்தல என்ன டைம்லாம் வருதுன்னு. ஓகே, எடுத்துக்காட்டு பயிற்சி, இது பயிற்சி, இது எடுத்துக்காட்டு. ஓகே, அது நான் உங்களுக்கு போட்டு இந்த இது அனுப்பிச்சிடுறேன்னா, அதனால் ஒவ்வொரு ப்ராப்ளமுக்கும் எது பயிற்சி எது எடுத்துக்காட்டு நீங்கள் பார்த்துக்கணும். ஓகே, இந்த வந்து சாருக்கு அனுப்புகிறேன் நான். ஓகே, ஆல்ரைட். ஸோ இதோட இன்றையோட கிளாஸ் முடிஞ்சது. இன்றைக்கி வந்து நம்ம 3 ஃபார்முலா பார்த்துருக்கோம். அதாவது நார்மல் ஃபார்ம்னு பார்த்துருக்கோம், அடுத்தது பேராமெட்ரிக் ஃபார்ம்னு பார்த்துருக்கோம், 3வது டிஸ்டன்ஸ் ஃபார்முலா பார்த்துருக்கோம். நம்ம தமிழில் சொல்லணுன்னாக்கா 3த்துக்கும் என்ன பேர் இருக்குது? ஸோ முதல்ல பார்த்தது இன்றைக்கி ஒரு ஆங்கிள் ஆல்ஃபா கொடுத்துட்டாக்கா அது எவ்வளோ ஆல்ஃபாவும் டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டு அது என்னென்னு பார்க்குறோம். நம்ம இது பார்த்துட்டோம். நம்ம இது தமிழில் பேர் வந்து நார்மல் ஃபார்ம், செங்குத்து வடிவம்னு பேர். செங்குத்து வடிவம் தான் ஆங்கிள் எக்ஸ் ஆக்ஸோட பண்ணுற ஆங்கிள் தெரியும், அண்ட் இந்த பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் நேர் செங்குத்து டிஸ்டன்ஸ் தெரியும். ஓகே, அது முதல்ல பார்த்தோம். ரெண்டாவது பேராமெட்ரிக் ஃபார்ம்னு பார்த்தோம். அது வந்து எக்ஸ் ஆக்சிஸோட பண்ணுற ஆங்கிள் தீட்டா, அப்புறமா ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல டிஸ்டன்ஸ். ஓகே, அது பார்த்தோம். 3வது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா பார்த்தோம். டிஸ்டன்ஸ் ஃபார்முலா உங்களுக்கு அடிக்கடி நிறைய வரும். அடுத்த 11th 12th நிறைய வரும் அது. அதனால் ரொம்ப தரவாக இருக்கணும். ஓகே, டிஸ்டன்ஸ் ஃபார்முலா பார்த்துட்டு அந்த டிஸ்டன்ஸ் ஃபார்முலா அப்ளை பண்ணணும். இது அப்ளை பண்ணணும். ஓகே, இதுக்கு வந்து அப்ளிகேஷன் பார்த்தோம். நம்ம அடுத்த கிளாஸில் வரும்போது நம்ம தெரிஞ்சது தான், அதாவது 2 கோடு கொடுத்து அந்த 2 கோடு நடுவில் இருக்கிற ஆங்கிள் எவ்வளோ, கோணம் எவ்வளோங்கிறது பார்க்கணும். அதுலேருந்து இணையாக இருக்கிறதா இல்லை செங்குத்தாக இருக்கிறதான்னு பார்க்கணும். அது எவ்வளோ ஆங்கிளில் பார்க்கணும். அது வந்து அடுத்த கிளாஸில் பார்க்கணும். ஓகே,
இப்போது நான் இந்த இதில் உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன், நான் 4 ப்ராப்ளம் ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன்னா அந்த ஹோம்ஒர்க் பாருங்கள் நீங்கள். அதே மாதிரி எடுத்துக்காட்டு என்னன்னு பார்த்து அதையும் பார்த்துட்டிங்கன்னா இந்த கான்செப்ட் கிளியர் ஆகும். ஓகே, ஸோ அடுத்த கிளாஸில் நம்ம வந்து ஆங்கிள்ஸ் பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.